ஓடியா ஓடியா ஐயா ஐயா வேலை நல்ல வேலை ஐயா விளையாடும் சமயம் ஐயா ஏ தெப்பையில பிறந்த பிள்ளை சீதையவா வளர்த்த மகள் செல்ல பிள்ளை கருப்பசாமி ஏ கோடாங்கி அடித்ததாலே கோடாங்கி கருப்பசாமி ஏ வண்ண கருப்பனோடு கால கருப்பசாமி ஏ சம்மானி கருப்பனோடு எங்க மாயாண்டி சுண்டிக்கல இருளப்ப ஐயா பேச்சு வச்ச திருமகனா பேரு வச்ச இருளப்பா நீ பூமாதேவி வச்ச பிள்ளை பொன்னழக இருளப்ப ஐயா அயோத்தி தண்டாவில நீ தெப்பையில பிறந்தவரு செல்ல பிள்ளை அவங்க இருப்பா நீ கோடாங்கி அடித்தவரு ஏன் மதுரை மாநகரத்தில ஆவணை எப்ப பிள்ளைக்கு தான் வளர்ப்பு மகனாக ஏ வாழ்ந்தவர கருப்பசாமி கோடாங்கி கருப்பனோடு ஏன் நொண்டி கருப்பசாமி ஏன் கால கருப்பனோடு ஐயா ஆடுவாரா பாடுவாரா எங்க வண்ண கருப்பசாமி ஏன் ஆயிரத்தெட்டு கருப்பனுக்கும் ஏன் அதிகார கருப்பசாமி ஐயா காலை வாகனத்து ஏ வந்தவர கால கருப்பா உச்சியில குல்லாவா காலடையா தலையில் ஒரு குல்லாவா தாமரக்க மணி அழகா கோடாங்கி கருப்பனோடு கால கருப்பசாமி ஏ வண்ண கருப்பனோடு ஐயா அக்கீழ கருப்பசாமி ஏ ஒண்டிக்கல்ல இருளப்பா மணி விளக்கில பிறந்த பிள்ளை ஏ மாயாண்டி சுடலையோடு கட்ட பேச்சு ரெண்ட பேச்சு காட்டுவன பேச்சியம்மா நாயான பேச்சியவா ஆடி வாரா பாடி வாரா ஏ ஆறாளி கொண்டு வாரா பேச்சு கொஞ்சம் திருமகனா ஏ ஆண்டி மாயாண்டி பேச்சு மகன் சுடலையோடு ஏ வடமுத்து பாண்டியரோ முறமாடத்து கோடாங்கி கருப்பசாமி தெப்பையில பிறந்த பிள்ளை ஏ செல்ல பிள்ளை இருப்பா ஏ அக்கீணி கருப்பனோடு ஐயா மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை ஏ மாயாண்டி சுடல ஐயா மாயானம் போவாரா ஆண்டவனம் தும்பாரா பிள்ளைவனம் போவாரா சித்தவனம் தும்பாரா செஞ்சுடல மாயாண்டி இடுகாடு போவாரா இறந்தவனம் தும்பாரா பிள்ளைவனம் போவாரா ஏ செஞ்சுடல மாயாண்டி சித்தவனம் தும்பாரா ஏ தாயான பேச்சியம்மா பேச்சு வச்ச திருமகனா ஏ பியாயாண்டி மாயாண்டி நீ பேச்சு மகன் சுடல ஐயா உனக்கு கட்டையில பணம் இருந்து ஏ கருகி பணமாகுதப்பா கூட்டத்தில பணம் இருந்து மூண்டு பணமாகுதையா ஏ சந்தன கட்டையில அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் குணமா மருணை கோபுரத்துள் வீட்டிற்கும் கணபதிய கை தொழுத காலே கொண்டாம் நல்ல மனமுண்டாம் மலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு இருகொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை
பானை போல் பெருபயரும் பாங்கான பூநூல் அழகும் தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே கலையுடுத்தி வெள்ளை பனி போன்று வெள்ளை கமலத்தில் வீட்டொருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என் தாயே அண்டர்கள் துயரம் தீராயோ தீமாநகரில் வந்து பிறந்து தண்டகார்ணியும் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி குண்டல் ராவணனை மாட்ட கோதண்டம் கையில் ஏந்தோம் பண்டரி போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி பற்றாத பொய்கையும் வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உற்றார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே புத்தாடை தந்த அடியாளே ஆள் கொள்வாய் முருகேசாயன் மனதுள் நின்று விஸ்தரமாகவே புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனது அருகே அறிவோம் நாம சிவாய விநாயகா போட் 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 சம்போ அறிவோம் நாம சிவாய விநாயகா உமதடிதனை பணிந்தவர் அருள் தருணேசன ஆதியோ அந்தமமான பொருளே சம்போ ஐந்துகர தொந்திவாயா போனே போடு போடு சாமியாயுந்தோகரம் பேரே தொந்திவாய சொல்லிக்க தொந்திவாய சொல்லிக்க போடு போடு அங்கே ஆணை கிளையோனே அரணர் திருமகன பேள வயத்தோனே ஐந்து கரம் பேரே தொந்திவாய சொல்லிக்க சமய அப்பளமோடு பல முற்கணி சர்க்கரை அவளோடு கடலையோ முன்னாலே வந்த கணபதிய சம்போ அருளோடு வந்த மூல பொருளே போடு போடு வேதமன்ற நீல சந்திர சிவசேகரந்தான மறையா விரிமலர் சொரி மலர் அறியவே தன்னை நற்றவையில்
வேலவா நாயகா விரும்பினார் தோழோத வடி வேலவா போடு போடு அப்பனே புதலமெல்லாம் பறந்து நாதர் வந்து வாய் திறந்து அங்க புகழ்ந்திட கலை மகள் அறிந்திட மகள புத்திக நிறைந்த சிவ பாடுவே நாயகா புகழ்ந்து நான் எப்பொழுதே உமை பாடுவேன் போடு போடு சாமி வள்ளியால் தினை புனத்தில் வரங்கிள்ளி தனை வரட்ட அருகிலிதான் தினை வரட்டா வள்ளியால் தினை புனத்தில் வரங்கிள்ளி தனை வரட்ட அருகிலிதான் தினை வரட்டா வாய்த்த தினை மாவை உண்ட அளவா படி அளவா ஆறு முகம் ஆண்டவா திருச்செந்தூர் அளவா திருமலை ஆண்டவா சுவாமி மாறுபடா சூரனை வாதைத்தவா போட் 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 சாமி இஷ்டமுடன் ஹரிராம உன் புகழை வில்லில் பாட வில்லில் பாடா இஷ்டமுடன் ஹரிராம உன் புகழை வில்லில் பாட வில்லில் நாங்கள் தந்தனை தனைத்த தாளம் போடவே தாளம் போடவே தந்தனை தனைத்த தாளம் போட் 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 ஓஹோ அப்பனே முந்திய குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரனா பரமேஸ்வரனா முந்திய குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரனா பரமேஸ்வரனா ஓம்கார நாதத்தினுள் நாதமாய் வந்துதித்த அமோ நாதத்தினுள் நாதமாய் வந்துதித்த அமையா நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளை அமோ கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் வரவே சாமி கணபதியை என் கூறுவே கணபதியை என் கூறுவே கனவிலையும் நான் வரவே கணபதி யாரோ முகவா சாமி குஞ்சரமே உமை பாடோ பாடுவோமே ராம உன்னை பலகால உமை தொழுவே தேடுவோமே ஆமா ஒன்னே தேசமெல்லாம் கூறுவோமே ராம உன்னை கூறுவோமே ஆமா ஒன்னு ராம குற்றங்குறையா அணுகிடாம் சுவாமி ஆதியில வேதநாதா ஆதி அம்பலத்தில் ஆடுமைந்தா சோதியில் மாலையர்க்கிய ராமல் நின்றமாலோ அடிமுடியும் தேடி காண அம்பலவானருட சீர்வாதத்தை நல்லருகை நாணலாய்க்கு நந்திதலையை குடமாய்க்கு ஐயன் நிலையத்தில் ராமர்மானோ எங்கள் இருகையில வீசுகோலா உந்தன் சொல்லை நாங்கள் பாட உந்தன் சொல்லை நாங்கள் பாட எனக்கு துணை இருப்பாய் ராமோ அவே
மகளே சக்தி மலை மகள மலை மகளே சக்தி மலை மகள அம்மா மலை மகளே மலையரசந்தாய திருமாவளே போட் 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 தாய கலைமகளே மலைமகளே மலையரசன் திருமகளே தாய வாழ்மதிய அம்பிகைய நீ வந்தருள வேணும் அம்மா இடதிருக்கோ வனக்கிளிய எனக்கு அருள வருவாயம்மா சக்தி வலம் இருக்கும் ஈஸ்வரிய நீ வந்து எனக்கு அருள் புரிவா நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து நாவு தடுமாடும் வேலை தண்ணில் இந்த நாவு தடுமாறாமல் குரலும் அங்கிடாமே ஜதவும் உணர்ந்திடாமோ நினைவு தடுமாறாமல் தாய அம்மா கலைமகளே நெஞ்சிலையோ நாவிலையோ எனக்கு நின்று விளையாட வேணும் இலகி மனமிறங்கி இசை கருள வருவாயம்மா ஐந்தெழுத்தை ஓரெழுத்த அருள் புரிய வேணும் எட்டெழுத்தை ஓரெழுத்த இசை மகளே கலை இசை மகளே கருள தாய எனக்கருள வருவாயம்மா போட் போட் சுவாமி அரக்கர்களை கருவர் அரக்கர்களை கருவகத்த ஹரிராம ரகுராமோ அன்னே சீதா வாழோ அடியாளுக்கு அருள் புரிவோ சீதையுட மணவாளா ஸ்ரீராமன் சந்திரர் சிறுமிக்கு நீ கோசலையா திருமகனே கோதண்டனே ரகுராமா கோதண்டனே அப்பனே குழந்தைக்கு நீ மஞ்சேன முகமழகு மாயந்தங்க மாரியம்மோ மதளைக்கு அருள் புரிவா கண் கொடுத்த காளியம்மா கதை கருள வேணும் புறத்த ஆண்டவளே மூன்று முகம் கொண்டவளே கணியம் ஒப்புடாடி முன்னால் வந்து என் தாய நாகம்மா எனக்கருள வேணும் தாயே அம்பிகையே நடை கொண்டோ அடியாளுக்கு சத்திய பகவதிய கற்கார்க வடக்குத்தியால் அம்பிகையோ பரமருள அங்காள ஈஸ்வரி அழகு நல்ல மாதாவே அடியாளுக்கு குருவி குளம் கருப்ப சுவாமி குழந்தைக்கு நீ வரம் தருவா ஐயா தர்க்க மாட சுவாமி எங்க நல்ல மாட குப்ப மாட மாடா பாலக்கார மாடோ குழந்தைக்கு நீ வரம் தருவா கலிங்கனாசி அம்பிகையோ காத்தருள தாயே மணிவிளக்கில் பிறந்த பிள்ளையா சிவல பெருமாயாண்டி பேச்சு பெற்ற திருமண புத்திரிக்கு புத்திரிக்கு அருள் புரிவா காட்டு சுடலையோ மனமதில ஐகோட்டு மகராஜா அடியாளுக்கு கதிருளக்கு நெல் விளையும் கடைய நல்லூர் தன்னதில பள்ளி மலர் பூச்சொரியும் மாவடி கால் வாடுகையாதவர் வம்சத்தில வந்துதித்த தெய்வம் எந்தாய காளியம்மா எனக்கருள துப்பையில பிறந்த பிள்ளை சீதையவா வளர்த்த செல்ல பிள்ளை சிறுமிக்கு நீ சிவன் அணைந்த பெருமாளே பேச்சு பெருமாறாற்றுதையோ யாரு பெற்ற மாயாண்டி புத்திரிகே தர்க்க மாடந்தளவன் சுவாமி எங்க மாட சாமி மாடத்தி மதளைக்கு கோடாங்கி கருப்ப சுவாமி
குழந்தைக்கு தருவா கால கருப்ப சுவாமி கதை கருள வண்ணமுத்து கருப்ப சுவாமி வரமருள வண்ண கருப்பனோடு சப்பானி கருப்ப சுவாமி சங்கருக்கு கருப்ப சுவாமி துணை இருக்க வேணும் புலமாடத்தி புகழ்விக்கினே அழகப்ப சாமி ஐயா அடி அழகு வடமுத்து பாண்டியர வடமுத்து வரமருள வேணுமையோ ஐயா பாடறிய மடிப்பாரிய பாடறிய மடிப்பாரிய பாலகி மாறி அம்மா பாட்டில் உள்ள வகையறிவ நாம் பாடறிய நாளை தண்ணில் என படிக்க வைத்தார் அம்மா அப்பா ஏடறிய எழுத்தறிய ஏட்டில் உள்ள வகையறிவ நான் ஏடறிய நாளை தண்ணில் என்னை எழுத வைத்தார் என் கூறுவோம் இல்லிசை அறியாத நாளையில ஐயா நாளையில விவரம் செய்தார் என் கூறுவோம் விவரம் செய்தார் சுவாமி ஐந்து நல்ல வயதிலே அறியாத பிராயத்திலே அறிவிக்கலை படிக்க வைத்தார் என் அம்மா அப்பாவை நான் மறவே எனக்கு கற்றுத்தந்த வாத்தியாரோ கனவிலையும் மறப்பதில்லை சொல்லி வைத்த அண்ணாவியே சொப்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலோ இந்த நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலோ நினைவொரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தாலோ சொல்லி தந்த வில்லிசை சொல்லி தந்த என்னைக்கும் சொப்பனத்தில் மறப்பதில்லை சொப்பனத்து சுவாமி கற்றுதந்த வாத்தியார் கற்றுதந்த வாத்தியார் அண்ணாவி குரு நமக்கு தென்னிந்திய தேசம் திருநெல்வேலி ஜில்லா தென்காசி மாவட்டத்தில சீமையங்கோயில் கடலாம் தென்காசி முக்கடலும் சீமையங்கோ செந்தாளை பூச்சொரியும் சீவநல்லூர் நகரில் வாடும் வில்லிசை கவிகளெல்லாம் விருத்தம் போட்டு மாநிலமும் கியாதி பெற்ற மண்டலங்கள் மண்டலமோ அண்ணாவி மாடசாமி மாடசாமி பலவர் வாதோ ஐயா கற்றுதந்த வாத்தியாரோ சுந்தரஞ்சர் பூச்சொரியும் சுந்தர பாண்டிய சோதிமணி கவிகள் பாடும் சூழ் உலகம் ஜாதி பெற்று சொன்ன சொல்ல அர்த்தம் சுதிதவர சுதிதவர மணிமாற சுக்கலிங்க புலவர் சொக்கலிங்க பலவர் வாதோ போட் போட் ஐயா சாதி மல்லி பூச்சொரியும் சடையம்பர நகரில் வாடும் சமுத்திர
குற்றமும் காதி பெற்ற சண்முக கோணார் இங்க மாவடிக்கால் தன்னதியில வந்த சபையோர்க்கெல்லாம் வரப்போறேன் கூடியிருக்கும் கூட போகும் உங்கள் பிள்ளை மாரியம்மா காளியம்மாள் இந்த கருப்பசாமி சாஸ்தாங்கதை சுருக்க சொல்லி சுவாமி கதை பாட போறோம் சபையோர்கள் ஐயன் கதை சுருக்க சொல்லி ஹரிராமன் கதை பாட போறோம் அனைவர்களும் பாடுகிற பாட்டிலே பழுது குற்றம் வந்துட்டாலும் பாலகி போல் சொல்லுகிற சொல்லாதீங்க சொல் கூரைகள் சொந்த குழந்தையாக அறிந்து நாம் பாடிட்டார் அறியாமல் தெரிந்து நான் தெரியாமல் சொல் பின்னால் வந்துட்டாரோ சொல் முன்னால் 6 விளை 100 குற்றம் 6 விளை எங்களை ஆதரிக்க வேணும் எங்களை ஆதரிக்க சபையோர்களே பெரியோர்களே ஆமா சபை நிறைந்த தாய்மார்களே சபை நிறைந்த தாய்மாரெல்லாம் பெரியோர்களே சபையோர்களே எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களே எங்களை பெற்றெடுத்த தாய்மாரெல்லாம் இந்த கலி உலகம் வியாதி பெற்ற ஆமா கடையநல்லூர் அருகில் அமர்ந்திருக்கும் மல்லி மலர் பூச்சொரியும் இந்த மாவடிக்கால் மாநகரத்திலே இந்த மாவடிக்கால்ல வடுகாயர் யாதவர் சமுதாயத்தின் சார்பாக அந்த தெய்வம் அந்த குலத்துக்கு வந்து உதித்த புல்லுக்காட்டு வலசையிலே அமைந்திருக்கக்கூடிய என் ஐயா கோடாங்கி கருப்பசாமி திருவாலயத்திலே அவர் கடை சொல்லி கும்பிடுதாங்க உங்கள் பிள்ளை மாரியம்மாள் சித்திரை மாதம் 3வது வேளல் வெள்ளி 15 வருஷம் தொடர்ந்து இங்க அந்த புல்லுக்காட்டு கோடாங்கி கருப்ப வாசல்ல பாடி இருந்தோம். ஆமா இப்ப இடையில ஒரு 10 ஆண்டு காலங்கள் மேல ஆச்சு, போக முடியல வர முடியல. போன வருஷமும் நம்மகிட்ட கேட்டாங்க, ஆனா நம்மளுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆமா, அதனால இந்த கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு இந்த கோடாங்கி கருப்பனை செலவறிஞ்சு இன்று திருக்கார்த்திகை தீப திருநாள். அன்னைக்கு தான் கார்த்திகை தீப திருவண்ணாமலையில திருவண்ணாமலையிலே அண்ணாமலைநாதருக்கும் உண்ணாமலை அம்பாளுக்கும் சிறந்த நாள் இல்லையா? சிறந்த தீப திருநாளை முன்னிட்டு ஆமா நாமல் வில்லிசை வர வேண்டும் என்று நிர்வாகத்தின் சார்பாக எங்களுக்கு அழைப்பு கொடுத்த அனைவர்களுக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த கோடாங்கி கருப்பசாமி இன்னைக்கு காளியம்மாளுடைய வாசல்ல வைக்கக்கூடிய வில்லு. ஆமா ஆமா ஆமா, தொடர்ந்து ஒரு 7-8 வருஷமா நம்ம அம்மாளுடைய வாசல்ல பாடி இருந்தோம். மழை காரணம் பத்தியலா இடையில ஊட நம்மளால் வர முடியல. ஆமா, ஆனா இன்று சரியான இந்த மழை, எங்க வாத்தல எங்க ஊர்ல மழையின் காரணமாக இந்த மண்டபத்திலே வைத்து ஆமா வடுகாயர் யாதவ சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட கோடாங்கி கருப்பசாமி, இந்த கோடாங்கி கருப்பசாமி ஐயாவையே இங்கேயே அலங்காரம் செய்து அவரை செலவறிஞ்சு விட்டு அவருடைய புகழை பாட வேண்டும் என்று எங்களை அழைத்துள்ளார்கள். ஆகையினால் அனைத்தும் கற்றவளும் அல்ல, எல்லாம் தெரிந்தவளும் அல்ல கிடையாது. என் குருநாதர் சொல்லிக் கொடுத்த கலைகளை என் சித்தறிவுக்கு எட்டியபடியாக நான் பாடுகின்றேன். நாம் பாடும் பாட்டிலே பழுது குற்றம், சொல் குற்றம், இசை குற்றம், கதை குற்றம். கதையிலே பொருள் குற்றங்கள், முன்சொல் பின்னால் இருந்தாலும் பின்சொல் முன்னால் இருந்தாலும் சாரீர குற்றங்கள் இருந்தாலும், எவனா நல்ல மழை பத்தியலா கொஞ்சம் தடுமம் காய்ச்ச இருந்தாலும் ஊசியை போட்டுக்கிட்டாவது ஐயாவுக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இன்னைக்கு வந்திருக்கேன். ஐயா தான் நம்மளுக்கு தண்டனை கொடுத்துருக்காரு. நாமளா 2 நாளைக்கு முன்னாடி கவர்மெண்ட்ல போய் 12 ஊசி போட்டிருக்கேன். எந்த குற்றம் இருக்கோ இல்லையோ, ஆமா சாரீர குற்றங்கள் கண்டிப்பா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு இருக்காது. மைக்கு அப்பேற்பட்ட மைக்கு நம்ம அண்ணாச்சி மாமடிக்கால் சிவானா இந்த மண்டலமெல்லாம் பேரும் புகழும் வாங்கியது. கலீர்கள் ஒலிக்கலாங்க, அவரவர்கள் குரலுக்கு தகுந்தபடி அண்ணாச்சி மைக்கு வச்சுக்கிடுவாங்க. சூப்பர் மைக்கு. ஆகையினால சாரீர குற்றங்கள் இன்னைக்கு கண்டிப்பா இருக்காது. ஆமா, 6 விளையின் ஒரு குற்றம் அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அமையா பாதி மதிமான் மல்லவோ ஆமோ கங்கையோடு பாம்பணிந்து அமையா பார்வதியை மனம் புரிந்த ஆமோ ஆதிசிவன் மோகமது கலிதமாகி ஆமோ அச்சுதல்
என் பெருமாள் இருகரத்தால் ஏந்த இந்த அச்சுதல் என் பெருமாள் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஆமா 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இலங்க ஆமோ ஒரு கோயில் குடையில 2 நாள் வில்லு ஐயா வாசல்ல இங்க புலிகாட்டே கோடாங்கர வாசல்ல ஆமா வேலைக்கிழமை அன்னைக்கு புல்லுக்காட்டு வலசையில குறிகூடும் பக்கத்துல வில்லு வைக்கணும் அன்னைக்கு அங்கதான் சாஸ்தா பிறக்கணும் உடனே 12 மணிக்கு சாஸ்தா பிறந்த உடனே மடத்தூருக்கு தெக்க நம்ம ஐயா இருக்க இடத்துக்கு ஓடிடணும் அதாவது வில்ல வண்டியில கட்டி மடத்தூருக்கு அங்க கொண்டு போயிடணும் ஆமா பிடிச்சு அங்கேயும் மழை அறையும் பார்த்துக்கோங்க ஆலமரத்துக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிடணும் இப்ப அப்பா அப்படிலாம் பண்ணல ஐயா வாசல்ல எப்ப கொடை கொடுத்தாலும் இந்த மழை நிச்சயமா வரும் பார்த்துக்கோங்க அவ்வளவு தவறு செட்டு போட்டு இப்ப எல்லாம் தவறு செட்டு போட்டாங்க கட்டடமெல்லாம் அழகா கட்டிட்டாங்க இப்ப தங்கிக்குள்ள இடம் இருக்கு தொழிலாளிகளுக்கும் நல்ல ஒரு கட்டடம் ஆமா அதனால 2 நாள் வில்லி செய்யினா முதல் நாள் குடிகளைப்பு குடியிடம் சாஸ்தா பிறவி சாஸ்தா கதையே கொஞ்சம் அவன் விழுப்ப விவரமா சொல்லி விவரமா படிக்கலாம் ஆமா இன்னைக்கு ஐயா கருப்பசாமியினுடைய புகழ் பாட இருப்பதினாலே ஆமா சாஸ்தாவின் புகழை 4 வார்த்தையில சொல்லி முடிக்கணும் அதை பிறவி செஞ்சு சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வமும் கோயிலுக்கு வரும் அப்ப ஐயனார் பண்ணா 21 கூட்டர் 60 ஐயன் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களும் காளியம்மா வந்துருவா சிவன் வந்துருவாரு பேச்சு சுடல தர்க்கன் தலவாய் மாடை மாடத்தி திப்பையில் பிறந்த ஐயா கருப்பசாமி ஓடாங்கி கருப்பேன் காலை கருப்பேன் வண்ண கருப்பேன் சப்பானி கருப்பேன் நொண்டி கருப்பேன் 18ஆம் படி கருப்பேன் வடமுத்து பாண்டியன் புலமாடத்தி இப்ப 21 கூட்டர்வே அழகப்ப சாமியை அள்ளி எறிஞ்சு வருவார் அப்ப எல்லா தெய்வம் இங்க அங்கதான் இருக்கு எல்லா சாமியும் அங்க இருக்கு அது நினைச்சாலே கும்பிடுதாங்க ஆமா அதனால சாஸ்தாவினுடைய புகழை 4 வார்த்தையிலே சொல்லி முடிக்கணும் சாஸ்தா படிக்கணும் அப்பேற்பட்ட தர்ம சாஸ்தா தர்மயான சாஸ்தாக்கள் சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஆமோ 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இலங்க ஆமோ மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக யாரெல்லாம் அவதாரம் செய்து வருகின்றார்கள் யாரெல்லாம் அவதாரம் செய்ய சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் வந்து பிறந்தாராம் ஆமா பங்குனி மாதம் புதனது உத்திரம் பங்குனி மாதம் புதனது உத்திரம் பவரண பஞ்சமி கடக லக்கணத்தில் அங்க இந்திரமாகவே அமர்ந்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோம் ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றோம் சுவாமி ஐயனார் 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 ஹரிகர சுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 குளத்து புலை ஐயனார் 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 ஆரியங்க ஐயனார் 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 அச்சோங்கோவில் ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக காவடிக்கல் நகரத்திலே காளியம்மா வாசலில கருப்பசாமி ஆலயத்தில் சுவாமி பிறந்தார்கள் சங்கடங்கள் தித்திடவே ஐயன் பிறந்தாரே அகிலமெல்லாம் கத்திடவே பொன்னால பூணூலா புண்பதித்ததால் வடமா வெள்ளியால பூணூலா வெங்கலத்தால் தாழ்வடாமா மாணிக்கத்தால் பூணூலா மரகதத்தால் தாழ்வடாமா ஆனப்புலி கூட்டத்தோடு அருக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக ஐயனுக்கு மெய்யனாகவே தர்ம சாஸ்தாக்கள் எல்லாம் அவதாரம் செய்தார் பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் ஐயோ கைலாசத்தில் அங்க தற்கே சிவமாலோ அங்க தற்கே சிவமாலோ
33 கோடி தேவர்களாம் 48,000 கோடி ரிஷிமார்களே அகஸ்திரரோடு வலத்தீஸ்வரோ அழகு கலைக்கோட்டி மாமோனையா அமரர் தேவரோடு முனிவேரெல்லாம் அட்டதுக்கு பாலர்களும் கொள்ளுவீர்களாம் யானை முகத்தந்தி கணவரையோ அப்பன் ஆறு முகத்துடனே வேலை வேலவனோ ஐயா சுடரோளி விதண்டில் நாரேதரோ சோதி மார்க்கண்டையில் கொள்ளுவீர்களாம் அங்க நந்தி படைகளோடு பூதங்களோ நந்தி படைகளோடு பூதங்களோ கைலையில் 4 லட்சம் கோடி படையோ போடு போடு கையில 4 லட்சம் கோடி அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியிலே ஆமோ ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளோடு சாஜாதி சிவபெருமான் யார் யாரெல்லாம் குழுவிருந்து வருகிறார்களானா கையில யார் கொலுவருக்கா ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அன்பு குளிர் சந்திரனோ ஆகாய வாணியோடு ஆகாய மணியோடு அன்னை கெங்காதேவி கொலுவருக்கா அப்படி அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய திருக்கைலாசபதியிலே ஆமோ ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் சாஜாதி சிவபெருமானோடே 14 உலகத்தை படைத்தார் ஆமோ 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார் அவன் அமையா 7 சப்தாசாரங்களாகிய கடல்களையும் படைத்து உலகத்துல படைச்சு கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழக்கூடிய சிசுவையும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியவும் இறைவன் படைத்து ஆமா மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்கள் அந்த தாவரங்கள் எல்லாம் ஆடு மாடு கன்று காடைகளோடு ஆமை சாமி ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களை சிவன் படைத்தார் உலகத்துல சிவன் படைத்து ஆண்டவன் 14 உலகத்தை எல்லாம் காத்து ரட்சித்து கடவுள் பகவான் ஆண்டவன் 14 லோகங்களை படைத்தாரே ஆமா இந்திரலோகம் மந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் வைகுந்த லோகம் ஆமா வாய்வு லோகம் அருணலோகம் சக்தி லோகம் தனலோகம் சிவலோகம் பூலோகம் இந்த பூலோகம் என்று அப்படி 7 உலகத்தை படைத்த பகவான் இன்னும் ஒரு நாட்டை படைத்தார் இந்த நாடு பூலோகத்திலே அது எந்த நாடு தெரியுமா இந்த நாடையா நாட்டிலேயோ நல்ல நாடு நல்ல நாடு நாட்டிலேயோ நல்ல நாடு நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு வடமழை பொழியும் நாடு பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு நாடு ஐயா இருவாச்சி மலரும் நாடு மலரும் நாடு அங்கம்மானிருந்து விளையாடும் விளையாடும் மயிலிருந்து தொகையாடும் தேனிருந்து தேன் சொரியும் தேன் சொரியும் தென்றல் வீசி கனி சொரியும் போட் 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 போடு போடு அங்க கட்டு ஒரு களம் இருக்கும் கதிருளக்கு நெல் விளையும் கருது தளர்த்து வர மறுநாளும் பயிராகும் அறுத்து வந்த தாளாதில ஐங்கடந்த கூடு கட்டும் மாடு கட்டி போரடித்தா மாளாது ஜன்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் ஆணை கட்டி போரடிக்கும் அந்த அயோத்திமா
இன்னலென்று ஆமோ ஆணை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடாகிய அழகு திருநாடு எழுகடலால் சூழப்பட்ட கண் சிறப்புற்று ஓங்கும் கோசலை நாடாகிய அயோத்தியாபுரியிலே இப்ப வடக்கு அயோத்தியாபுரியில பூமன்னன் தசரத மன்னனுக்கு புத்திரனாகவே வந்து பிறந்தார். யாரு? ஸ்ரீமநாராயணமூர்த்தி ஆகிய ஸ்ரீராமச்சந்திர பூமான் அந்த ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா தேவியாலே மணமுடித்து சீதையை மனமுடிச்சு ஜனக மகளாகிய சீதையை மணமுடித்து ஆமா 14 ஆண்டு கால வனவாசம் சென்று ஏய வனவாசம் போய் தென்னிலங்கை ராவணனை வதம் செய்து ராவணனை சம்மாரம் செய்து அயோத்தியாபுரியிலே பட்டத்தை சூட்டி பதவியேற்று அரசு பரிகாரம் செய்து வருகின்றார். அவர் மந்திரி பிரதானி சேனாதிபதிகள் ராமபூமானோடு தன்னுடைய தமையன்மார்களோடு யாரு? ராமன் பரதன் சத்துருக்கள் லட்சுமண பெருமாள் அந்த மந்திரி படைகளோடு தாரம் வாய்த்தது வள்ளுவருக்கு தமயம் வாய்த்தது ராமருக்கு என்பதை போல ஆமா அந்த ஹரிராமச்சந்திர பூமான் அயோத்தி மாநகரத்திலே ஆமா சாமி அரசி பரிகாரங்களை செய்து வருகின்றார். ஆமா ஆமா அயோத்தி மாம்பட்டணத்தில் அயோத்தி மாம்பட்டணத்தில் ஹரிராமச்சந்திரனோ அன்னை சீதா பெண்ண வேணும் அண்ண வேணும் தேவியும் மனமகிழ்ந்த வாழ்வாரோ கொண்ட வேணும் தேவியும் குணமுடனே ஆண்டுவார எள்ளுக்கு எண்ணெய் போலே என பிரியா போலே பூவனல்ல போல பூவனல்ல போல பொருத்தமுடன் ஆண்டுவாரோ ஐயா எள்ளுக்கு எண்ணெய் போல் என பிரியா போலே மன்மதனோ போலே மனமகிழ்ந்த ஆண்டுவாரோ ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்லை ஒற்றுமையா ஆண்டுவாரோ அவர் அரசாண்டு வருவாரா அங்க அயோத்தி மாம்பட்டணத்தில் பட்ட ஹரிராமச்சந்திரரோ சந்திரனோ அன்னை சீதா பெண்ண வேளோம் அவர்கள் அரசு செய்யும் நாளையில நாளையில ஆறில் ஒரு கடமை வாங்கி கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி மணியும் கட்டி அனுநீதி தவறிடாமல் தவறிடாம அயோத்தி மக்கள் ஒரு பயிறு போலும் போலே ஆரி ராமன் ஒரு வேலி போலும் அலி போல இந்த நல்ல பெருமையோடு ஐயா பெருமையோடு இருந்தரசு செய்து வாரார் ராமபூமான் இருந்தரசு செய்து வாரா செய்து வாரோ போடு போடு அயோத்தியாபுரியிலே ஹரிராமச்சந்திர பூமான் ஆறில் ஒரு கடமை வாங்கினார். ஆமா ஆறில் ஒரு கடமை வாங்கி ஆறில் ஒரு கடமைனா என்ன? என்ன என்ன அயோத்தி மக்களை தம் மக்களாக எண்ணினார் தசரத மன்னன். ஆமா தந்தையுடைய கொள்கையை தவறாமல் நடத்தி வருகின்றார். ஆமா நீதி நேர்மை தயவு தாட்சியங்கள் தவறாம அயோத்தி மக்களுக்கு தனக்கு சொந்தமான நிலங்களை எல்லாம் பயிர் செய்ய சொல்லி இந்த காடுகர லஞ்ச புஞ்சைகள் எல்லாம் அதிலே 6 பங்கு வைத்து அதில் ஒரு பங்கு தான் ராமபூமானுக்கு, ஆமா 5 பங்கு குடிமக்களுக்கு. இந்த விவசாயம் பார்க்க குடிமக்களுக்கு அததான் ஆறிலே ஒரு கடமை வாங்கினார். அசையாத மணிகட்டி அசையாத மணியும் கட்டி அப்படின்னா என்ன? என்ன அந்த காலத்துல இந்த கரண்ட் காத்தாடி எலக்ட்ரானிக்கல் மூலம் எந்த பொருளும் கிடையாது. சில கோயில பெரிய மணியை தொங்க ஒரு விட்டுருப்பாங்க. வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷால தேடி போனோம் அப்படின்னா என்ன இப்பமெல்லாம் வெளியில ஒரு சுவிட்ச் வச்சிருக்காங்க, காலிங் பெல்லுங்காங்க. ஒரு சுவிட்ச் தட்டினா ஒரு சுவிட்சையை நம்ம தட்டுனோம்னு வைங்க 12 குரல் கொடுக்கு 7 அறைக்கு அங்க இருக்கக்கூடிய ஆளு உடனே வெளியில வந்துருவாங்க. ஆமா என்னன்னு வந்து கேட்கணும்ல. அப்ப அந்த காலம் அதெல்லாம் கிடையாது. ஏய் அந்த காலத்துல யாது அரண்மனைக்கு முன்னால 4 கல் தூணை நட்டி அதுல ஒரு ஆராய்ச்சி மணி அடிப்பார்கள். ஆமா திருமலை கோயில போடுறாங்க பெரிய மணி. மக்களுக்கு ஏதேனும் மனக்குறை
மனக்குறை இருந்தா அந்த மக்கள் வந்து அந்த ஆராய்ச்சி மணி அடிக்கணுமா? ஓ டைனேன்னு சத்தம் கேட்கணும். மணியோசை காதிலே கேட்டுதானா மன்னன் அங்க ஆராய்ச்சி செய்வாரா? மக்களுக்கு ஏதோ ஒரு மனக்குறை. நாட்டு மக்கள் நம்ம தேடி வந்திருக்காங்க. ராமனுடைய ஆட்சியில மக்களுக்கு மனக்குறையும் இல்ல, அந்த மணிக்கு வேலையும் இல்ல. எப்படா நாடு செழிச்சு நல்ல மழை பொழிஞ்சு அப்படி ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி நீதி நெறிமுறை தவறாம அனுநீதி தவறாமல் அரசு பரிகாரம் செய்து வருகின்றார் ராமபூமான். மந்திரி பிரதானி அப்படி அரசு பரிகாரம் செய்து வருகின்ற பொழுது ஏழரையாங்கோபுராமோ ஏழரையாங்கோபுராமோ எதிரே ஒரு மண்டபமோ சூழரையாங்கணமா சுத்தி கட்டும் மாளிகையா மண்டபமா மடப்பொழியோ காவலரா களஞ்சிய பொன்றியாமோ ஆணை கட்டும் சாவடியோ அசைந்திருக்க மண்டபமோ குதிரை கட்டும் தாழ்வளமோ கொட்டார சாவடியா 1000 மந்திரியா 64 மந்திரி அம்பிரதானியா சேனாதிபதிகளோடு இந்த நல்ல பெருமையோடு இந்த நல்ல ராமன் இருந்த அரசு செய்துவாரா. அப்படியே அரசு செய்யும் நாளையில அயோத்தியமா பட்டணத்தில் 60,000 தெருவுகள் கட்டத்தெரு 1000 எட்டத்தெரு 1000 குறுக்கு தெரு 1000 பிள்ளை தெரு 1000 பிராமணர் தெரு 1000 வன்னியர் தெரு 1000 பசியர் தெரு 1000 வடுவர் யாதவர் தெரு 5000 தெரு நிறைந்த அதிலே ஒரு ஈசானிய மூலையில வடகிழக்கு திசையதில ரோமாபுரி பட்டணத்தில் ரோமாபுரி யாரெல்லாம் ஆண்டுவாரோ யாரெல்லாம் ஆண்டுவாரோ ஹரிராமபுமானுடைய ஆட்சியிலே ஒரு தெரு 2 தெரு இல்ல 60,000 தெருவு. கட்டத்தெரு 1000 நெட்டத்தெரு 1000 குறுக்கு தெரு 1000 கட்டத்தெரு 1000 நெட்டத்தெரு 1000 பிள்ளை தெரு 1000 பிராமணர் தெரு 1000 அல்ல வன்னியர் தெரு 1000 வன்னியர் தெரு 1000 பஷீர் தெரு 1000 ஆமா வடுகாயர் யாதவர் தெரு 1000 தேவர் தெரு 1000 அதுல ரஜகர் தெருவும் 1000 அதுல வண்ணார் தெரு 1000 இருக்கு. அப்பேற்பட்ட 5000 தெரு நிறைந்த அதிலே ஒரு தெரு அதுதான் ரோமாபுரி பட்டணத்திலே ரஜகர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா இப்போ நம்ம வில்லுக்கு வரும்போது வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்தோம்? நம்ம கடையநல்லூருக்கு வில்லுக்கு போறோம்னு சொல்லிக்கிட்டு வந்தோம். நம்ம எங்க வந்திருக்கோம்? மாவடிக்காலுக்கு வந்திருக்கோம். நம்ம வந்திருக்கிறது மாவடிக்கால் பக்கத்துல எத்தனை கிராமங்கள் இருக்கு? ஆமா ஆகையினால சரி இந்த அயோத்தியாபுரியிலே 60,000 தெருவிலையும் வடகிழக்கு திசையாகிய ஈசான மூலையிலே ஆமா ரஜகருடைய வம்சத்திலே வந்து பிறந்த ஆமோ மாடவண்ணாரும் மாடிப்பிள்ளையும் வாழ்ந்து வருகின்றார்கள். சிறப்பா வாழ்ந்து வராங்க. அப்படி மாடமுத்து ரஜகரும் மாடிப்பிள்ளை வாழ்ந்து வருகின்ற பொழுது அந்த மாடமுத்து ராமச்சந்திர பூமான் ஒரு நாளை பார்க்க தன்னுடைய தலையாரிமார்களை அழைத்தார். அந்த தன்ன தலையாரியை கூப்பிட்டு தலையாரிமார்களே என்ன சாமி நீர் சென்று இந்த உலகமெல்லாம் ஆமா அயோத்தியாபுரியிலே நகர் சோதனை செய்து வர வேண்டும். ஓ நாட்டெல்லாம் சுத்தி பார்த்து வரணுமா? அந்த காலத்துல தலையாரிமார்களுக்கு வேலை ரொம்ப அதிகம். அப்படியா? ஆமா. சம்பளம் துட்டு கம்மி, வேலை அதிகம், ஆமா வெகுமதி கம்மி. ஓ வருமானம் கம்மியா இருக்கும், சம்பளம் குறைவுதான். விடியாக்கால 4 மணிக்கு எந்திக்கணும். அந்த காலத்துல 5-5:30 மணிக்கெல்லாம் காடு கரைக்கு புறப்பட்டு போயிருவாங்க. ஆமா அதனால இந்த தலையாரி ஐயா எழுந்தறித்து காடு கரைக்கு போறதுக்குள்ள அவங்கள்ட்ட போய் தீர்வைகளை வாங்கிட்டு வரணும். என்ன தீர்வை? தெண்டன் தீர்வையா? வீட்டு தீர்வை, வீட்டு தீர்வை, சொத்து தீர்வை, காலி மனை நில தீர்வை. ஆமா இந்த நத்தம் பெரம்போக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தான் தெண்டன் தீர்வு போடுவாங்க. தெண்டன் தீர்வு பட்டா அரசாங்க பட்டா வாங்கியிருப்பாங்க. ஆமா ஆமா அதுக்கு நம்மளால முடிஞ்ச தீர்வு இதெல்லாம் காலையில வாங்கி கொண்டு போய் ஒப்படைக்கணும். ஆமா 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 அப்புறம் வீட்டுல வந்து 8-9 மணிக்கு சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டு மதிய நேரத்துல வயக்காடு விலங்காடுக்கு இந்த அறுவடை நடத்துவாங்க. கருதறுப்பு நடக்கும், காயறுப்பு கருதறுப்பு. ஆமா ஒரு சாக்கும் ஒரு மரக்கால் வச்சு கலங்களமா போய் ஆமா நிலத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு மரக்கா நெல்லு, ஒரு களத்துக்கு 2 மரக்கா ஒரு மரக்கா உளுந்து விளைஞ்சாலும் காண விளைஞ்சாலும் எந்த நவதானியங்கள் விளைஞ்சாலும் அதை வாங்கிட்டு வந்து அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கணும். தலையாரி கண்டிப்பா கொடுக்கணும். அந்த
அந்த காலம் சொசைட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க தெரியுமா? ஆமா. இதுதான். ஓ அதானா? ஆமா. சேமிப்பு சேமிப்பு. ஓ சரி, படம் போடுற மாதிரி. சாயந்தரம் 6 மணி ஆயிடுதுன்னு வைங்க, கருகருன்னு மசங்க முக்குக்கு முக்கு. அந்த காலத்துல இப்ப ஒரு சுவிட்சியை ஈப்பில தட்டினாங்கன்னா உலகமெல்லாம் லைட் எரியுது. இப்ப என்னென்ன ரைட் எரியுது? அப்ப வந்து தெருவுக்கு தெரு முக்குக்கு முக்கு 6 அடி உயரத்துல கல் தூணு ஒண்ணு, இப்ப பெரிய தூண் எடுப்பாங்க, அதுல விளக்கு அடிச்சிருப்பாங்க. பின்னங்கனைய ஊத்தி ஒரு கை தண்டி திரி, இவ்வளவு தண்டிக்கிறீங்க. அந்த லைட்டுக்கு பேரு ராந்தல் லைட்டுன்னு பேரு. பந்தத்தை வச்சு பொறுத்து. ஆமா, தீபம் போடணும். இரவு நேரத்துல நகர் சோதனை செய்யணும். ஓ நாட்டு அயோத்தி சுத்தி பார்க்கணும். அரசாங்கத்தை பத்தி மக்கள் என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேட்டு வந்து அதுல குத்தம் குறை இருந்தா அரண்மனையில வந்து சொல்லணும். அந்த ராமகிட்ட வந்து சொல்லணும். இவ்வளவு வேலை இருக்கு அந்த காலத்துல. ஏ அப்பா, இப்ப நின்ன இடத்துல இப்ப செல்போன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா? ஆமா. இந்த செல்போன் வந்த உடனே கரண்ட் பணமா என்ன லைனு? ஆன்லைனு. ஆம்பளை ரயில்ல கட்டணும் இல்ல, ஆன்லைனு அதுக்கு பேரு. ஓ அதுக்கு பேரு ஆம்பளை ரயினா? ஆமா, வீட்டு திருவையா செல்லுல கட்டிக்கிடலாம். சரி, பேங்க்ல இருந்து பணம் எடுக்கணுமா செல் எடுத்துக்கலாமா? செல் எடுத்துக்கலாம். ஆமா. எனக்கு கூட ஒரு அண்ணாச்சி வில்லு படிக்கும் போது 500 ரூபாய் அந்த ஜி பைன்னு ஒண்ணு போட்டு விட்டாங்க. ஓ சி பை, நான் இந்த பை ஜி பை. ஓ அப்படியானா? ஓ அதுல போட்டு விட்டுக்குறாங்களா? இப்ப வந்து மனுஷங்களுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப வேலை கிடையாது. அப்ப அந்த காலம் இதெல்லாம் கிடையாது இல்லையா? அதனால தலையாரிமார்களை அழைத்த ராமபூமா நகர் சோதனைக்கு சென்று வர சொல்ல. ஆமா. ஐயா தலையாரிமார்களே, என்ன நீங்க நகர் சோதனை செய்யும் போது நாட்டில் என்னை பத்தி மக்கள் என்ன பேசி இருந்தாலும், என்ன குறை சொன்னாலும், நன்மையாக பேசி இருந்தாலும் தீமையாக பேசி இருந்தாலும், ஆமா, நீங்கள் எங்களிடத்திலே வந்து சொல்ல வேண்டும். ஆமா. என்னை மீறி என் மீது உள்ள அன்பு பாசங்களை கொண்டு தண்டனை கொடுக்க நினைத்தால் உங்களுக்கு ராமதுரோகம் பிடிக்கும் என்று ராமபூமான் தலையாரிமார்களை அனுப்பி வைத்தார். ஆமா. ராமாபுரி என்ற பட்டணத்திற்கு ஹரிராமருடைய புகழை தலையில் அடிச்சு சொல்லக்கூடாதுன்னு ரோமாபுரி என்று அழைத்தார். அதுதான் ரோமாபுரி நினைச்சிருக்காங்களோ? அப்பேற்பட்ட ரோமாபுரிக்கு வருகிறார்கள் தலையாரிமார்கள் நகர் சோதனைக்கு. ஆமா. அப்படி தலையாரிமார்கள் நகர் சோதனைக்கு வர ரோமாபுரி பட்டணத்தில் ஆடமுத்துர ஜகரோ அவருடைய மனைவி மாடி பிள்ளை பெண்ண வேணும், அங்க மன்னவனும் தேவையுமா தேவையுமா மனமகிழ்ந்து வாழ்ந்துவார். கொண்டவன் தேவையுமா குணமுடனே வாழ்ந்து வாழ்ந்து வர நாளையில பாடமுத்திர ஜகருக்கும் பாடி பிள்ளை பெண் கோடிக்கும் சொத்து இருக்கு சுகம் இருக்கு மண் இருக்கு மனை இருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு அழுக்கடுக்க 1000 பேர் சலவை செய்ய 1000 வெள்ளை கொடுக்க 1000 பேர் மண் எடுக்க 1000 அப்பேற்பட்ட வசதியோடு பாடமுத்து ரஜகரும் பாடி பிள்ளை பெண்ண வேணும் பாடி பிள்ளை அவர்கள் மகிழ்ச்சியோடு ரோமாபுரியிலே மாடமுத்து ரஜகரும் மனைவியாகிய மாடி பிள்ளையும் ஏகபோகமான வசதியோடு வாழ்ந்து வருகிறார்கள். அழுக்கடுக்க 1000 ஆட்கள், சலவை செய்ய 1000, வெள்ளை கொடுக்க 1000 பேர்கள், ஒவ்வொரு மண்ணெடுக்க 1000 ஆட்கள். இப்பேற்பட்ட வசதிகளோடு வாழ்ந்து வந்தாலும் இந்த மாடமுத்து ரஜகருக்கும் மாடி பிள்ளைக்கும் செய்யும் தொழிலை தெய்வமாக எண்ணி வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு மனுஷனுக்கு கடவுள் ஒரு தொழிலை கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு பிழைப்புக்கு வழி காட்டியிருக்காருன்னா அதை நம்ம தெய்வமா நினைக்கணும், யானோ தானோன்னு இருக்கக்கூடாது.
அதை நினைக்கணும்ல. தொழிலால கஞ்சி ஊத்துது நமக்கு, நம்மளுக்கு ஊத்துது. அதுதான் செய்யும் தொழிலே தெய்வம் இருக்காங்க. ஆமா. செக்களவு பொண்ணு இருந்தாலும் செதுக்கி உண்ண காணாது. எத்தனை நாள் இருந்து சாப்பிட? அரையளவு பொண்ணு இருந்தாலும் அள்ளி உண்ண காணாது. காணாது காணாது. எத்தனை பொண்ணு இருந்தாலும் இருந்து உண்ண காணாது. காணாத. ஒரு மனிதருக்கு தன் தொழில் இல்லைன்னா தலையளவு பஞ்சம்னு சொல்வார்கள். ஓ, தன் தொழில் இல்ல தரையளவு பஞ்சம். அதனால இந்த மாடமுத்து ரஜகரம் மாடிப்புல நினைச்சா வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடலாம். ஏகபோகமான ஏவல் ஆட்கள் இருக்காங்க. ஆமா. ஆனாலும் குலத்தொழிலை விடாமல் இருவேறும் செலவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அயோத்தி குடிபாக்காங்கல்ல, நம்மகிட்ட 10,000 கையில இருந்தா 10 நாளைக்கு பேச மாட்டோம். என்னத்த போவ வில்லுக்கு? 10,000 கையில இருந்தா 10 நாளைக்கு பேச மாட்டாங்க அடுத்த வீட்டுல. ஆமா. இவன் என்ன பிழைப்பு பிழைச்சான் ஆமா அப்படிம்பாங்க. அப்படி சொல்லக்கூடாதுல்ல. அப்பேற்பட்ட இந்த மாடமுத்து ரஜகரம் மாடிப்பிள்ளையும் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வருகின்ற பொழுது ஆமோ அந்த மாடமுத்து ரஜகருக்கு ஒத்தைக்கு ஒரு மகன். யாரு யாரு? ரஜகர் குலத்திற்கு முத்து போல் கிடைத்த பிள்ளை அவன்தான் ரஜகமுத்து. அவன்தான் ரஜகமுத்தா. அந்த ரஜகமுத்து பிறந்து வளர்ந்து வாலிபமாகி நாலு ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமுமாகவே வளர்த்து வருகின்றார்கள். ரஜகமுத்துக்கு வயசு 21. 21 வயசாச்சு. இந்த 21 வயதாக இருக்க பார்த்தால் மாடி பிள்ளை நம்ம பிள்ளை ஆளிலே அழகே அழகிலே மன்மதனா இருக்கிறானே. குலத்துல தாய்மார்களுக்கெல்லாம் பையங்களுக்கு 21 வயசு வந்துடுதுன்னா பொண்ணை தேட ஆரம்பிச்சிருவாங்க. அவளை கையில பிடிக்க முடியாது. தந்தைமார்களுக்கு அந்த கவலையே வராது. பார்த்துக்கோங்க. வராதுல எவனா சீக்கிரம் தாத்தா ஆயிருமோ அப்படின்னு பயம். உண்மைதானே. ஆனா எங்களுக்கு பையனுக்கு 21 வயசு வந்துட்டா எப்ப மருமகா வருவா, பேரம்பேத்தி எப்ப பாப்பா, மருமகட்ட எப்ப அடி போடுவோம் விளக்கும், வீட்டுல இருந்து கஞ்சியை குடிப்போம் அப்படி நினைச்சுக்கிட்டு சில கிளவி மருமட்ட 4 ஏச்சி வாங்கி கஞ்சியை குடிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை. பார்த்துக்கோங்க. ஆமா ஆமா ஆமா. அதனால இந்த மாடமுத்து ரஜகரையும் மாடிப்பிள்ளை பெண்ணானவள் இருவேர்களும் வாழ்ந்து வருகின்ற பொழுது ஆளனை அழைத்த இந்த மாடிப்பிள்ளையானவா என் கணவா ராஜமன்னா கணவா ராஜமன்னோ எஜமானே நம்ம மக ரஜகனுக்கு 21 வயதாச்சு. இளவட்ட பிராயமானோ 21 வயதில கல்யாணம் முடிக்கணுமே. போடு போடு ஐயா கண்குளிர பார்க்கணுமே. திருமணமும் முடிக்கணுமே. நம்ம மக ரஜகனுக்கு பூட்டி பார்க்கணுமே. மாடி பிள்ளை பெண்ண வேணும். மாடமுத்து ரஜகரிடம் மனைவியவா சொன்ன போது மனைவியவா மணவாளை சொல்வா. மாடமுத்து ரஜகரை அழைத்த மாடி பிள்ளை மன்னா மணவாளா நாமளுக்கு ஒத்தைக்கு ஒரு மகன். நம்ம மகன் ரஜகமுத்துக்கு வயசு 21 ஆச்சு. தெரிய வேண்டாமா? காலகாலத்துல ஒரு கல்யாணம் முடிச்சாதான் நம்ம பிள்ளைக்கு குடும்ப பொறுப்பு வரும். கல்யாணம் முடிச்சாதான் வீட்டு பொறுப்பு வரும். வேலைக்கு போனோம்னா அக்கறை இருக்கும். மாடமுத்து ரஜகரும் மாடி பிள்ளையும் குலத்தொழிலை விடாமல் பார்த்து வருகிறார்கள். ரஜகமுத்துக்கு தன்னுடைய வேலைன்னா என்னன்னே தெரியாது. அவருக்கு தெரியாது. அப்படி செல்வாக்கா வளர்ந்துட்டார். ஆனாலும் வளர வளர வீட்டு பொறுப்பு ஒண்ணு வரணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. குடும்ப பொறுப்பு வரணும் அப்படின்னா கல்யாணம் முடிக்கணும். அப்பதான் அந்த குடும்ப பொறுப்பு வரும். வீட்டு பொறுப்பு வரணும். ஆமா. அதுக்கு தான் ஒரு வீட்டுக்காரமாலும் காலகாலத்துல வரணும். அதுக்கு தானா கல்யாணம் முடிச்சு 50-60 வயசு ஆனாலும் வீட்டு பொறுப்பு வரமாட்டுக்க.
வர 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 சின்ன பையங்க மாதிரில போறாங்க. என்ன செய்ய முடியும்? அவருக்கு நேரமும் காலம் அப்படிதான் கலிதோமர பிடிப்பாரு. ஆமா. ஆகையினால் தன்னுடைய மகனுக்கு திருப்பூட்டணுமானா பெண்ணு எங்க போய் பார்க்க? அந்த காலத்துல எங்க போய் பார்க்கணும்? பாருங்க ஐயா, எங்க அண்ணன் மகா இருக்காளே. ஆமா, எல்லாரும் அண்ணன் தான் கட்டணும். மகிழம்பூ மகிழம்பூ. ஓ மகிழம்பூவே. என் மகனுக்குனே பிறந்த பிள்ளை. ஓ மகிழம்பூவே. எல்லா மாமியாமாரும் அப்படித்தான் நினைப்பாங்க. என் நொல்லமா வேணும், நொல்லமா வேணும். அண்ணன் தம்பி பிள்ளை வந்தால் 4 நாளைக்கு கீழே படுத்தாலும் தலையை தூக்கி தண்ணி கொடுப்பாளாம். யாரு? மாமியாளுக்கு. இப்ப எந்த மருமகா வந்தாலும் தலையை தூக்கி தண்ணி கொடுக்க மாட்டா. மாமியாளை தூக்கி விட்டுருவ மாட்டாளா? மாமியாளை பார்த்தா ஆமா, உதட்டுல சீனி சர்க்கரையும் உள்ளத்துல கருணக்கிழங்குமா தான் இருக்கு. சொல்லுவாங்க, அத்தைக்கும் காணுமா அப்படி நாட்டுல சொல்லுவா. 4 பேர் நின்னா எங்க அத்தைக்கும் காணுமா, எங்க அத்தை எங்க அம்மா மாதிரியும் பாங்க. ஆமா, 4 பேர் இல்லன்னா அத்தையாவது செத்தையாவது. எங்க அத்தையே காணும்ன்றவா. அத்தையே காணும்ன்றவா. ஆமா. ஓ அட்ரஸே இல்லையா? வெளியூருக்கு போயிட்டாமா. ஊருக்கு வெளியூருக்கா? ஆமா. அதனால எங்க அண்ணன் தம்பி மகிழம்பூவை கொண்டு வந்து ஆசபாசத்தோடு நான் 4 நாளைக்கு மண்டடிச்சு கிளப்படுத்தாலும் தண்ணி கொடுப்பாள. என்னை பார்த்து தலை தூக்கி தண்ணி கொடுப்பா இல்லையா? ஆமா. அதனால எங்க அண்ணன் மகளையே பெண்ணு கேட்க வேணும் என்று ஆடி பிள்ளை சொன்ன போது அப்படியாட்டும் என்று கூல வம்சத்தார்கள் ரஜகருட மக்கள் எல்லாம் பெண் பார்க்க வேணும் என்று அந்த மகிழம்பூ பெண்ணவளை உள்ளூர்ல அண்ணன் வீட்டுக்கு பெண்ணு பார்க்க வருகின்றார்கள். கால்நடையா நடந்து வாரா. அந்த மகிழம்பூ பெண்ணானவா அந்த காலத்துல பொண்ணு 16 வயது பருவ மங்கையாகி 16 வயசு பருவம் மங்கையாகி பெண்ணழகி எடை கொண்ட மயிலழகி அந்த மகிழம்பூ பெண்ண வேணும் அவன் கண்ணுக்கு கண்ணழகி காது மூக்கு வடிவழகி மூக்கழகா முடியழகா முகத்தினுடைய நல்ல சிகப்பழகி மகிழம்பூவா செந்தூர பொட்டழகி வங்கி நல்ல தலையழகி வாடாமல்லி நிறமழகி அவ கோர தலையழகி முக பொட்டழகி மகிழம்பூவா அழகில நிறைந்தவளா யாருமா மகா மகிழம்பூவா உயர்ந்தவா 16 வயது பருவமங்கையாகவே இருக்க மகிழம்பூவாளை பெண் பேசினார்கள். ஆமா. அந்த காலம் பெண்ணும் பார்க்க போனோம்னா காரு பிளஸரு மோட்டார் வாகனம் எல்லாம் கிடையாது. நடராஜன் பஸ் தான். நடந்தா போனோம். கொஞ்சம் வசதியான வீடுனா வில்லு வண்டி அமர்த்தி போவாங்க. அந்த காலம் அதால கூடுதலே. அந்த காலம் வில்லு வண்டி எங்க நிக்குங்க? எங்க முதலாளிமார் வீட்லயா? அக்கரகாரத்துல நிக்கும். அப்படின்னா ஐயர் வீட்டுல நிக்குமா? பெரிய பெரிய வசதி உள்ள வீட்டுல நிக்கும். பாத்துக்கோ. ஆமா, பண்ணையார் வீட்டுல நிக்கும். ஆமா நிக்கும். என்ன அதான் முக்கியமா அக்கரகாரத்துல ரொம்ப வில்லு வண்டி, வீட்டுக்கு ஒரு வண்டி. ஆமா, இப்ப அப்படி கிடையாதுல. அப்ப அப்படி கிடையாது. வீட்டு பைக் கார் நிக்கி. இப்ப வீட்டுக்கு ஒரு பைக்கு ஒரு கார் இல்லன்னா ஆமா குளத்துக்கரைக்கு போனோம்னா கூட பைக் இல்லாம போக முடியாது. இப்படி நடந்து போக முடியாதுல, வெள்ளம் கூடுதல் வருது. ஆமா, டீ கடைக்கு போனோம்னா பைக் இல்லாம டீ வைக்கிட்டு வர மாட்டாங்க. தாரோடு சுடுதா காலு பெல அப்படி இருக்கு, நம்மளால நடக்க முடிய மாட்டேங்குது. அதனால மகிழம்பூவாளை பெண் பேசினார்கள், பெண்ணுக்கு பரிசம் போட்டார்கள். அந்த வண்ணாரோட வழக்கப்படி ரஜகருடைய வம்சத்தின் வழக்கத்தின்படி மகிழம்பூவுக்கும் ரஜகமுத்துக்கும் திருப்பூட்டினார்கள். ஆமா, கல்யாணம் சிறப்பாக நடந்தது. ஆமோ.
ஒரு மாசம் வரைக்கும் புது பொண்ணு புது மாப்பிள்ளைக்கு விருந்து சாப்பாடு. ஏன் இந்த ரஜகர குலத்துல விருந்து சாப்பாடு தான்? விருந்து சாப்பாடுனா ஆட்டுக்கறியும் சோறும் தான். அதான் நீ பொங்கி தட்டிட மாட்டாங்களா? அவங்கள மாதிரி கறி எடுத்து விருந்து வைக்க முடியாது. அப்பப்பா அப்போ ஒரு ஆடை பிடிச்சு வெட்டிடுவாங்க வீட்டுல. ஒரு கிடாயா ஆடா? ஆடு. ஆடு வெட்டுவாங்களோ? கிடாய் கோயிலுக்குலா? அதானே கேட்க. ஆட்டுக்கறி கிடாய் கறியை விட ஆட்டுக்கறி நல்லா இருக்கும். அப்ப வீடு வந்து விருந்தாளுக்கு வந்து ஆடு தான் வெட்டுவாங்க. ஆடு வெட்டுவாங்க. கோயில் தான் கிடா வெட்டுவது. ஆமா. கோயில் கூட என்ன கிடாய் வெட்டி விருந்து வைப்பாங்க. ஆமா. அப்படி ஒரு மாத காலமாகவே விருந்து சாப்பாடு சிறப்பா நடந்தது. ஆமா. அப்ப மாடிப்பிள்ளை வர மாடமுத்து ரஜகரை அழைத்து மன்னாதி மன்னா மகடமுடி ராஜ மன்னா அமையா தானே தனனே தனே தனோ தனனே தன்னோ தனனே தன்னோ தனனே தானே தன்னோ தனனே அடே ஓடியா 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 ஐயா. ஐயா வேலை நல்ல வேலை ஐயா, விளையாடும் சமயம் ஐயா. தெப்பையில பிறந்த பிள்ளை சீதையவா வளர்த்த மகள் செல்ல பிள்ளை கருப்பசாமி கோடாங்கி அடித்ததாலே கோடாங்கி கருப்பசாமி வண்ண கருப்பனோடு கால கருப்பசாமி சப்பானி கருப்பனோடு கலை இருளப்பேன் ஐயா பேச்சு வச்ச திருமகனா பேரு வச்ச இருளப்பா நீ பூமாதேவி வச்ச பிள்ளை புன்னழக இருளப்பேன் ஐயா அயோத்தி தண்டாவிலே நீ தெப்பையில பிறந்தவரே செல்ல பிள்ளை ரவகருப்பா நீ கோடாங்கி அடித்தவரே மதுரை மாநகரத்தில மதுரை மாநகரத்தில ஆவணையப்ப பிள்ளைக்குத்தான் வளர்ப்பு மகனாக வாழ்ந்தவர கருப்பசாமி கோடாங்கி கருப்பனோடு நொண்டி கருப்பசாமி கால கருப்பனோடு ஐயா ஆடுவாரா பாடுவாரா எங்க வண்ண கருப்பசாமி